தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜிடி நாயுடு படத்தோட டீம் டைரக்டர் கிருஷ்ணகுமார் அண்ட் ஆக்டர் முரளிதரன் அண்ட் ஆக்டர் கருணாகரன் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க மூணு பேரும்? நல்லா இருக்கும். சூப்பர், வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஜிடிஎன் சின்ன வயசுல நானுமே படிச்சிருக்கேன். ரீசென்ட் டைம்ல கூட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது படிச்சிருந்தேன். அவரோட பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் இருந்துச்சு. பட் ட்ரைலர் பார்த்துருந்தேன். ட்ரைலர் பார்க்கும்போது நான் படிச்சதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது புக்லயும் சரி, ஒரு சில ஆர்டிகிளையும் சரி வேற வேற மாதிரி போட்டிருந்தாங்க. இங்க நான் பார்த்த எந்த ஒரு விஷயமும் இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உண்மையா அன்சீன் வெர்ஷன் அந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நடந்துச்சு. அதை பத்தி சொல்லுங்களேன். அந்த மாதிரி எடுக்கணும்னு இல்ல. ஆ. இப்ப நம்ம படிக்கும்போது ஆ. எல்லாருக்கும் எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ, ஆ. அது இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் நான் குடுத்தாதான் உங்களுக்குமே அது வாவ்! இது புதுசா இருக்கு அவர பத்தி. நான் இது வரைக்கும் பார்க்கலன்னு நீங்க நினைப்பீங்கல்ல. சோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஹானஸ்ட்டா. அதுல என்ன விஷயம்னா, அந்த இன்ஃபர்மேஷன் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அந்த பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் இவ்ளோ டிராமாட்டிக்கா ஒருத்தரோட வாழ்க்கையில ஈவென்ட்ஸ் நடந்திருக்க முடியுமா? ஓகே. அந்த மாதிரி ஒரு ஈவென்ட்ஸ் தான் உங்களுக்கு குடுத்திருக்கேன். சோ நீங்க ஜெனரலா அவர பத்தி தேடும்போது கிடைக்காத இன்ஆக்சஸிபிள் இன்ஃபர்மேஷன் தான் படத்துல இருக்கு. சூப்பர். பயங்கரமான ஒரு விஷயம். பட் இந்த ஐடியா உங்களுக்கு எப்போ வந்துச்சு? இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். சோ நான் ஸ்கூல்ல நானும் படிச்சிருக்கேன். Yeah. அப்புறம் ஒரு புக் ஃபேர்ல போய் அவர பத்தி ஒரு புக் வாங்கி படிச்சேன். ம். படிக்கும்பொழுது என்னய்யா இவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டியான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மியூசியம்ல போய் அவரோட இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி, ஓகே. ஸோ நான் எங்க கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அரவிந்த் கமலநாதன் அவருக்கு நான் கதை சொல்லும்போது அவர் ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகி ஃபேமிலிக்கு கூட்டு போனாரு. அவர் ஃபேமிலியோட ஃப்ரெண்டா இருந்தாரு. Yeah. அது என்னோட பயங்கர லக்கு. ஃபேமிலி கிட்ட கூட்டு போனோனே அவங்களுக்கு என்னோட அப்ரோச் பிடிச்சது. Okay. அதுக்கப்புறம் அவங்க ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் இருந்ததுல்ல, அதுலேருந்து எக்கச்சக்கமா எடுத்து உள்ள வச்சோம் படத்துல. ஏன்னா அதுதான் அன்டாப்ட் இன்ஃபர்மேஷன். மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபேமிலியில அவரு சன் ஜிடி கோபால் எங்களுக்கு சொன்னதும், அவரோட கிராண்ட் சன் ஜிடி ராஜ்குமார் சொன்னதும், அவங்க மருமகள் சந்திரா சொன்னதும், சந்திரா மேடம் சொன்னதும் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனா இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு ஈவன் அவரோட க்ளோஸ் அசோசியேட்ஸ்க்கே தெரியாத பல விஷயங்கள் யூ கேன் see in the movie. வெரி நைஸ். பட் அப்படி இருக்கும்போது ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அதுதான் இந்த படமா இருக்கு. இட்ஸ் நாட் டோட்டலி பயோபிக் அப்படின்ற. ஆமா, டோட்டல்னா அந்த பிறந்ததுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படி காமிக்க முடியாது. எப்படியுமே நம்ம ஒரு ஸ்லைஸ் தான் we can take it. அதுவும் the most interesting slice of his life we have taken. வெரி நைஸ். இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. அப்படியே சார் கிட்ட வந்துருவோம். ஐ ஹேர்ட் தட் தி இபி நீங்க தான் இந்த படத்துக்கு இபி அண்ட் ஆக்டர் அப்படின்ற மாதிரியான ட்ரைலர்ல பார்த்திருந்தேன். லுக் வேற மாதிரி இருந்துச்சு. நாட் ஒன்லி யுவர் லுக், படத்துல இருக்கிற எல்லார் லுக்கும் வேற வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ இதுல முக்கியமான என் கேள்வி என்ன கேட்கணும் அப்படின்னு இருக்குன்னா, ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு பெரிய ஸ்கேல் எடுக்கப்படும் படம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இபியாவும் இருக்கீங்க, ஆக்டரும் இருக்கீங்க. எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃபர்ஸ்ட் இபியா தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுவும் தேங்க்ஸ் டு அரவிந்த் சார், நம்ம கிரெடிட் ப்ரொடியூசர். ஓகே. ஆக்டரா எனக்கு ஆக்டிங் தான் மெயின் பேஷன். ஸோ நான் உள்ள இபியா வரும்போது கிருஷ்ணா சார்கிட்ட நான் ஏதாவது ரோல் ஆடிஷன் பண்ணலாமா, எனக்கு ஐ வுட் லவ் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரோல் இருந்தது. அது சின்ன ரோல். ஏன்னா நீ அதையும் பண்ணிட்டு இபியும் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை இபியா பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் ஒரு சின்ன ரோல் இருக்கு அண்ட் இட்ஸ் அ ரோல் தட் யூ கேன் ஷேர் வித் ஆல் த லெஜெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரோல். அது த்ரூ த டிஸ்கஷன்ஸ் அந்த ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணும்போது அது மல்டிபிள் ஐட்ரேஷன்ஸ் போச்சு. நிறைய இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டோ இல்லை கதையை மூவ் பண்ணுற ஒரு ஒரு தருணம் வரும்போது இந்த கேரக்டர் தான் பண்ணால் அது ஜஸ்டிஃபை ஆகுங்கிற அந்த ஒரு நிலைமை வந்தது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோலே கொஞ்சம் பெருசாயிடுச்சு. ஓகே. அது நான் வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக, பட் அது அமைஞ்சிருச்சு. அது ஓகே. அது தேங்க்ஸ் டு கிருஷ்ணா சார் தான். விச் வாஸ் தி பிக்கஸ்ட் டாஸ்க்? எது உங்களுக்கு பெரிய டாஸ்கா இருந்துச்சு இந்த படம் பொறுத்த வரைக்கும்? எங்களுக்கு ஸ்கெடியூலிங். ஓகே. ஏன்னா இந்த படத்துல ஆக்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ். இதில் நான் ப்ராப்ளி இஸ் த மோஸ்ட் அன்னோன் ஆர் ஃப்ரெஷ். அங்கே என்னை சுற்றி எல்லாம் ஜாம்பவாங்க. கருணாகரன் சார், ஜெயராம் சார், மேடி சார், சத்யராஜ் சார், பிரியாமணி மேம், துஷாரா, ஜான் விஜய் சார், ஆடுகாலம் நரேன் சார், ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பிஸி ஆக்டர்ஸும். ஸோ இவங்க எல்லாருமே ஸ்கெடியூல் பண்ணி டேட்டில் கொண்டு அந்த டேட்டில் ஏதாவது நடக்கலை, ஷூட் கேன்சல் ஆச்சோ, வெதர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோங்கிற அந்த பயம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. தேங்க்ஃபுல்லி அது ஆகலை, ஸ்மூத்தாக முடிஞ்சது. பட் அந்த ஸ்கெடியூலிங் தான் எங்களுக்கு மோஸ்ட் சேலஞ்சிங்காக இருந்தது.
வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ணே அப்படியே டோட்டலா வேற மாரி அப்படின்ற மாரி கேள்விப்பட்டிருந்தேன் படத்துல வந்து. எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள பார்த்து ரசிச்சிருப்போம். ஃபன்னா ஆஹா! அண்ணன் வந்தா சிரிப்பு தான். அவ்வளோதான் ஃபன்னா ஜாலியா இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சோமோ, அப்படியே சீரியஸான ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாரியான ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அத பத்தி சொல்லுங்க? எனக்கு ஆக்சுவலா ரோல் கேட்டோன்னே பயங்கர எக்ஸைட்டடா இருந்தது. ஆ, இது நல்லா பண்ணிடணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருந்தது. பட் கிருஷ்ணா சாரோட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆ. ஸோ ரொம்ப ஈஸி. அவரோட என்டையர் டீம் ஹெல்ப்ஸ் அ லாட். நான் வந்து ஷூட்டிங்ல வந்து ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெல்ப் யார்கிட்ட வேணாலும் கேட்பேன் நான். ஓகே. யோசிக்கவே மாட்டேன். ஸோ இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம். ஓகே. உங்க கேரக்டர் பத்தி சொல்லுங்களேன். எப்படி வந்திருக்கு? நான் வந்து என்ன சொல்றது, எல்லாருக்கும் தெரியும் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேருந்து நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ பிரிட்டிஷ் சைடு நான். ம். ஸோ இட்ஸ் க்ளோஸ் டு ரிலீஸ், அதனால சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லலாம். ஆமா. அவர் அங்க ஸோ இருந்து பார்த்துருக்காரு. ஸோ மேடி சாரோட கொஞ்சம் அகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு ரோல். ரொம்ப அதுதான் கஷ்டமா இருந்தது நடிக்கிறது. ஏன்னா ரொம்ப நாளா ரசிச்சு நம்ம அட்மையர் பண்ண ஒருத்தரோட வந்து கொஞ்சம் டஃப்பான டைலாக்ஸ்லாம் பேசுறதுக்கு வந்து ஸோ ஒரு டபுள் ஆக்ட் மாதிரின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓகே. எனக்குள்ள பயத்தை நான் நடிச்சு இது கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோட டைலாக்ஸ் பேசணும். சிங்க் சவுண்ட் வேற. ஆஹா. கொஞ்சம் இது இருந்தாலும் வாய்ஸ் காட்டி கொடுத்துரும். ஸோ ஓகே. இது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. பட் டீம் ஹெல்ப் மீ லாட். ஓகே. ஒரு மாரி பயோபிக் கைண்ட் ஆஃப் பயோபிக் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் ஆஃப் ஜிடிஎன் அப்படின்ற மாரி இருக்கும்போது, லைக் இப்போ ஒரு ஃபன்னா பண்றது வேற. பட் இந்த மாரியான ஒரு படத்துல நடிக்கிறது, அது ஒரு வேற மாரியான ஒரு ஃபீல் குடுக்கும்ல. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? என்னன்னா அந்த ஜெயராம் சார், ஆ. முரளி சார், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் வந்து ஜெயராம் சார், முரளி சார். ம். அவங்க கிரியேட் பண்றது தான். ம்ஹ்ம். அந்த இடத்துல இப்போ ஒரு ஒரு ஒன் மோர் போகுதுன்னா அவங்க கம்ஃபர்ட்ல ஜோன்லேயே இருந்துட்டாங்கன்னா ஈஸி. ஓகே. இப்போ திடீர்னு அந்த கோ ஆர்டிஸ்ட் முகம் மாறிடுச்சு, டைம் ஆகுது, அந்த மாதிரிலாம் பண்ணாதான் நம்ம இன்னும் பேனிக் ஆகணும். ஸோ அந்த ரோல் நான் நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து த என்டையர் டீம், மெயின் கோ ஆர்டிஸ்ட், டைரக்டர் அண்ட் திஸ் டீம். ஸோ யூ என்ஜாய்ட் ஐ பயங்கர thoroughly enjoyed working this film. பயங்கரமா. எனக்கு லைவ் லொகேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆஹா. ஸோ நிறைய பிரிட்டிஷ் டைம்க்காக ஊட்டி, குன்னூர், ம். அப்புறம் கோயம்புத்தூர்ல ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் இங்கெல்லாம் தான் ஷூட் நடந்தது. ஸோ மேக்ஸிமம் வெரைட்டி ஆஃப் லொகேஷன்ஸ், நிறைய விண்டேஜ் கார்ஸ், ஜிடி நாயுடு சார் யூஸ் பண்ண பைக். ஓகே. ஸோ இதெல்லாம் நான் நேரில் பார்க்கறது, அந்த அந்த வண்டியில் ஏறி உட்காரதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓகே. கண்டிப்பாக தேட்டரில் நீங்கள் எல்லாரும் பார்க்கும்போது நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அண்ட் நீங்க நெறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இந்த படத்துக்கு முன்னாடி ப்ரீ புரொடக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது, லைக் ஒரு பாயிண்ட்ல லைக் என்னதான் நம்ம சின்ன வயசுல படிச்சிருந்தாலுமே, இன்னும் அன்னோன் திங்ஸ்லாம் நமக்கு தெரிய தெரிய வாவ் மொமெண்ட் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் கிரியேட் ஆயிருக்கும்ல. இப்படி வாவ் அப்படின்ற மாரி அந்த மாரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட்டா ஷேர் பண்ண முடியுமா? நாங்க படத்துல வைக்காததே நிறைய வாவ் மொமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. அந்த கடல் அளவுன்னு கை அளவுன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ இருக்கு. ஏன்னா எனக்கு என்னன்னா ஜிடி நாயுடு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவரோட கம்பெனி பஸ் கம்பெனியில வந்து கண்டக்டர்ஸ் வந்து டிக்கெட் விற்கணும். ஸோ கண்டக்டர்ஸ் டிக்கெட் விற்கும் போது வந்து எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து ஏன்னா டிக்கெட் எவ்வளோ இப்போ டிக்கெட்டே அந்த இதுக்கு ஒரு டிக்கெட் கிழிச்சு கொடுத்தா அதுக்கு காசு இல்லை, அப்படிதானே டிக்கெட் கனெக்ட் பண்ணுவாங்க. கிழிச்சே கொடுக்காம காசு வாங்கி உள்ள போட்டுக்கிறவங்களாம் இருந்திருப்பாங்கல்ல. எல்லா காலத்திலயும் ஏமாத்துறவங்க அவர் காலையில் இருந்திருப்பாங்க. என்ன பண்ணுவாரா, மார் விஷயத்துல போய் பஸ்ஸுக்குள்ள உட்காந்துப்பாராம். பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டு முதல்ல அந்த காலத்துல இப்ப சோசியல் மீடியா மாதிரி கூகுள் பண்ணா யார் ஜிடி நாயுடு தெரிய போறது இல்லை. ஸோ எம்ப்ளாயிஸ்க்கு அவர் யார் தெரியணும்னு அவசியம் இல்லை. இதுக்காக இருந்தாலும் எஃபர்ட் போட்டு மாறு வேஷம் போட்டு தாடி இடி விட்டு எடுத்துன்னு போய் உள்ள உட்காந்துருவாராம் பஸ்ஸுக்குள்ள தலைப்பாக கட்டிட்டு. பார்த்துட்டே இருப்பாரு அந்த கண்டக்டரை. 3-4 நாள் தப்பு பண்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்பாராம், என்ன நீ வந்து இந்த மாதிரி காசு கொடுக்காம, உங்க அப்பா வீட்டு பஸ்ஸா, என் வீட்டு பஸ் தான் சொல்லி சட்டையை பிடிச்சி அங்கேயே ஃபயர் பண்ணுவாரு. அதாவது விஷயம் என்னன்னா, இப்ப நான் சொன்னது ஒரு அழகான சீனா இருந்திருக்கும் படத்துல, வைக்க முடியல எங்களால. அவ்வளோ மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது அவர் லைஃப்லயே. லைஃப் மூமெண்ட்ஸ் தான் ஃபுல்லா. ஆமா. அண்ட் அவரோட லைஃபே உண்மையிலேயே இப்படி ஒருத்தர் பண்ணிருக்காருன்னா, எல்லா ஈவெண்ட்ஸையும் டிராமாட்டிக்கா பண்றவர் ஒருத்தர் அவரு. அது வந்து வேணும்ட்டு பண்ணணும்னு நினைக்கிறது கிடையாது. ஐ திங்க் அவர் அப்ரோச்சே அதான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கேள்விப்படாத ஒண்ணு, எங்க நெய்பர் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு மரம் வந்து காய்க்கலன்னு சொன்னா யூ ஹேவ் டு ஷாக் த ட்ரீ. எங்கேயாவது ஏதாவது ஒரு பெரிய பிரான்ச் வெட்டிடுவாங்க, இல்லைன்னா வந்து கீழே ஒரு 2 தடவை அப்படி வெட்டுவாங்க ஆக்ஸ்னால. அந்த ட்ரீக்கு ஷாக் வந்ததுக்கு அப்புறம் இட் ஸ்டார்ட் ப்ளூமிங்னு சொல்லி
அது வந்து நமக்கு அவர் வந்து ஃபார்மிங்ல ஜிடி நாயுடு அக்ரிகல்ச்சர்ல அவ்வளோ ரெவல்யூஷன் பண்ணாரு. துப்பாக்கி எடுத்து வாழை மரத்தை சுற்றுவாராம் ஓ. அந்த ஷாக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ அப்புறம் அதுல அந்த எரு அடைச்சு சாணம் அடைச்சு தென் த ட்ரீ வில் ஸ்டார்ட் ப்ளூவிங்ல. அதாவது என்ன விஷயம்னா நம்ம நினைக்கிற அப்ரோச் தாண்டி ஒண்ணு யோசிக்கிறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் எங்களால படத்துல வைக்க முடியாத. நான் தான் சொல்றேன், என்னையா ஒரு படமா ஆயிடுச்சு, இது பல படமா இருந்தா நான் இன்னும் நிறைய வச்சிருப்பேனேன்னு சொல்லி. ஸோ வாவ் மொமெண்ட்ஸ்னா நான் தான் சொல்றேனே, அடிக்கிட்டே இருக்கலாம். புரியுது. அதே சமயத்துல இப்ப சொன்னீங்களா நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றப்போ சின் சம் கமெண்ட்ஸ் இன் ட்ரைலர் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் இதை வெப் சீரிஸா பண்ணல அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா நான் நிஜமா சொல்றேன், என்னோட ரிக்ரெஷனுக்கு அப்புறம், அதாவது இன்னும் நிறைய இருக்கேன்னு சொல்லி நிஜமாவே இதுக்கு யாராவது அப்புறம் கேட்டாங்கன்னா வாய்ப்பு இருந்தா பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். சார் இதே காஸ்ட் டீம் வச்சு ஒரு வெப் சீரிஸ் போட்டுருங்கன்னு சொன்னாங்கன்னா ஹாப்பியா பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் வெரி நைஸ். இன்னொரு விஷயம் வந்து மேடி சார் லைக் இந்த படம் கைண்ட் ஆஃப் பயோபிக் அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி ராக்கெட்ரி அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ராக்கெட்ரி வந்து நடந்துச்சு. இப்போ மறுபடியும் இதே மாதிரி பண்றது, ஸோ அதே பேட்டர்ன்ல இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தீங்களா? லைக் நான் பயந்தேன், நினைச்சதை விட பயந்தேன். என்னன்னா மேடி சார்னு அரவிந்த் சார் எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. அப்போ வந்துட்டு நான் பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன். ஏன்னா மேடி சாரோட பர்சனாலிட்டியும் ஜிடி நாயுடு பர்சனாலிட்டியும் நிறைய இடத்துல ஒத்து போச்சு. ஏன்னா ஆமா, இவரும் ஆட்டோமொபைல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க, ஆர்சி பிளேன்ஸ் ஓட்டுவாங்க. இப்போ அஜித் சார் கூட போயிட்டு அந்த என்னன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவரு, அவ்வளோ ஜிடி நாயுடு பர்சனாலிட்டி மாதிரி இருக்கிறவரு இவரு பண்ண ஒத்துப்பாரான்னு எனக்கு ஒரு பயம் வந்தது. ஏன்னா அப்பதான் வந்து ராக்கெட்ரி முடிச்சிருந்தாங்க, நம்பி நாராயணா வந்திருக்காங்க. துரேந்தர்ல வேற அதுவும் கிட்டத்தட்ட உண்மை சம்பவங்களை வச்சு நடக்கிற ஒரு படம். ஸோ இப்போ பேக் டு பேக் ஒத்துப்பாரான்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. அவர் என்னன்னா கதை கேட்டு கதையோட பொட்டன்ஷியல் பார்த்துட்டு, ஜிடி நாயுடு சார்னால்தான் வச்சுக்கோங்களேன், அது அவரோட வாழ்க்கை, அவரோட லைஃப், அவரோட பேட்டர்ன், அந்த கதையோட பொட்டன்ஷியல் பார்த்து சார் ஓகே சொன்னது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ணதுக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ராக்கெட்ரி வந்து கம்ப்ளீட்லி வேற பர்சனாலிட்டி. இவர் வந்து கம்ப்ளீட்லி ஒரு மாஸ், இவர் டோட்டலா. ஸோ அதனால இட் வில் பி அ வெரி டிஃப்ரெண்ட் வாட்ச் ஃபார் யூ ஆல். பட் அட்லாஸ்ட் ஹி லிவ்ட் அஸ் அ கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம். ஐயோ மேடி சார் சான்ஸே இல்லை. நான் நிஜமா சொல்றேன், லிவ்ட் அஸ் அ கேரக்டர்னா அவர் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து இது லைவ் சவுண்ட், சிங் சவுண்ட், நம்ம அப்படியே ஷூட் அப்போ ரெக்கார்ட் பண்றது தான் நீங்க படத்துல கேட்க போறீங்க. இது ஸோ அந்த சிங் சவுண்டும் போச்சு. மேடி சார் வந்து என்ன பண்ணும், பேசுறத அங்கேயே இப்போ டப்பிங்ல போய் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு இல்லாம, யங்கா இருக்கும்போது ஒரு தின் வாய்ஸ் பேசியிருப்பாரு, மிடில் ஏஜ்ல ஒரு கிராக் வரும், ஓல்ட் ஏஜ்ல பயங்கர திக்கா பேசியிருப்பாங்க. அது என்ன விஷயம்னா ஷூட் அப்போ நம்மளுக்கு நோட்டீஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த டைமு ஓடணும், எல்லா ஷார்ட்ஸும் எடுக்கணும், சன் டவுனுக்கு முன்னாடி எடுக்கணும், அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கும். போய் எடிட்ல உட்காரும்போது சார் நானே கேட்டேன், என்ன சார் இப்படி கலக்கிட்டீங்கன்ட்டு. அவர் ஒரு சின்ன சிரிப்பு வச்சிருந்தார், நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னா மாதிரி. நான் வந்து என்ன சொல்றது, ஒரு பானைக்கு ஒரு சோறு தான் சொல்லியிருக்கேன். யூ ஷுட் வாட்ச் த மூவி ஃபார் மேடி சார்ஸ் ஆக்டிங். ஃபினாமினல் ஆக்டிங், கலக்கிட்டாங்க சார். அதே சமயம் நீங்க இந்த கேரக்டருக்காக ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஹோம் ஒர்க் ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்களா? நான் ஆக்சுவலாக இந்த ரோல் கேட்டோன்னே ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஃபுல் நரேஷன் கொடுத்தாரு. கொடுத்ததுக்கப்புறம் இது எப்படி நம்ம பர்சீவ் பண்ண போகிறோங்கிறதுக்கு எனக்கு சூரி மாஸ்டர் ஒருத்தர், அவர் நிறைய ஆக்டிங் கன்சல்டன்ட், அவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணேன். சார் இந்த ரோல் நான் எப்படி கேரி பண்ணணும், என்ன மீட் பண்ணவா அப்படின்னா, ஒன்றும் இல்லை கேட்டுட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, யூ ஆர் வெரி லாயல் டு பிரிட்டிஷ் குவீன் அப்படின்னாரு. எனக்கு அந்த வேர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டேன். அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, யூ ஆர் நாட் லாயல் டு எனிபடி இங்கே, அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. எனக்கு அந்த லண்டன் குவீனுக்கு தான் யூ ஆர் ரிப்போர்ட்டிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோன்னாரு. அது மட்டும் வச்சுக்கோ, மற்றபடி ஃபுல்லாகவே டைரக்ஷன் டீம் ஹெல்ப் மீ அலாட். இந்த சீன் எப்படி பண்ணணும் அண்ட் ரிஹர்சலாக இருக்கட்டும். ஸோ சொன்ன மாதிரி மேக்ஸிமம் வித் ஜெயராம் சார் அண்ட் முரளி சார் தான். ஸோ தே ஆர் ஓப்பன் ஃபார் மல்டிபிள் ரிஹர்சல்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் அரவிந்த் சார், பியூட்டிஃபுல் சினிமாட்டோகிராஃபர். ஸோ என்டையர் டீம் ஹெல்ப் மீ அலாட். பயங்கர என்கரேஜிங் டீம். ஒரு ஷார்ட் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ இட் வாஸ் ஈஸி. தே மேட் மை ஒர்க் வெரி ஈஸி. பர்சனலி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த சீரியஸான ஒரு போர்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம்? உண்மையாக சொல்லணும்னா சீரியஸ் ரோல்ஸ் ஈஸி. ஆமாம், எனக்கு டைரக்டர் பிரியதர்ஷன் சார் சொன்னார் ஒருத்தரும், ஆங்க்ரி இஸ் அன் ஈஸி இமோஷன் அப்படின்னு. ஸோ ஆங்க்ரி ஈஸி. இந்த கில்ட்டு இந்த மாதிரி சில
வெரைட்டி இருக்குல்ல, ஆமா. அதெல்லாம் அப்பப்போ கொண்டு வர்றது, அதெல்லாம் தான் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். பட் அகைன் ஸ்க்ரீன் பிளே ஹெல்ப்ஸ் அ லாட். ஓகே. அந்த சேம் திங் அவர்கிட்ட கேட்ட கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். லைக் வந்து யூ ஆர் பீயிங் இன் பார்ட் ஆஃப் திஸ் மூவி அப்படின்றப்போ, லைக் இந்த பார்ட்ல இருக்கும். ஒரு லெஜெண்டோட லைக் ஒரு மூவில இருக்கும் அப்படின்றப்போ வந்து, நீங்களுமே நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்களா? அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் வாவ் மொமெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சா? ஜிடிஎன் அவர பத்தி? நான் மியூசியம் போனேன். ஆ. மியூசியம் போயிட்டு ஐ வாஸ் லைக் டோட்டலி ஷாக்ட். இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரா அப்படிங்கிற ஒரு ம். அவரோட ஜேர்னி ஃபுல்லாவே இருக்கு மியூசியம்ல, கோயம்புத்தூர்ல ஜிடி மியூசியம்ல. அவர் டிராவல் பண்ணது அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. மேக்ஸிமம் டிராவல் அப்ராடே ஷிப்பு. கடல்ல உள்ள சேலஞ்சஸ், வார் அப்பப்போ ஒரு இடத்துல நடக்கும்போது ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்கு. அவர் ஒரு தடவை போய் ம். அமெரிக்கா போயிட்டு லண்டன் வழியாவோ இந்தியாவுக்கு வர்றதுக்கே 1.5 வருஷம் ஆகி, ம். அவரோட பையன் பிறந்ததுக்கு அப்புறம், அவரோட சன் ம். பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து தே தாட் ஹி இஸ் நோ மோர் அப்படின்னு. ஓகே. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வந்தது. அந்த டிராவல்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவரோட இன்னோவேஷன்ஸ், ம். அங்க போய் கொலாபரேட் பண்றது, இதெல்லாம் இன்னைக்கு பண்றது ஈஸி. பட் அன்னைக்கு ஒருத்தர் இவ்வளோ பெரிய டிராவல் ஜேர்னி பண்ணியிருக்காரு, இவ்வளோ இன்னோவேஷன்ஸ் பண்ணியிருக்காரு, இந்தியாவில் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு, இந்தியாவோட கண்டுபிடிப்பை அப்ராடு கொண்டு போயிருக்காரு, அங்கே உள்ள இன்னோவேஷன்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்காருன்னா அவரோட ஜேர்னி வந்து ம். டோட்டலாகவே ஒரு வாவ் மாட்டார். ஓகே. குட். அதனால தான் அந்த ஒரு வேர்டிங்ஸ் அப்படின்ற மாரி நினைக்கிறேன் கரெக்ட்டா. ஃபர்காட்டன் பை ஃபியர்ட் பை த பிரிட்டிஷ், ஃபர்காட்டன் பை த கண்ட்ரி அப்படின்ற மாரி ஒரு விஷயம். லைக் அதே சமயத்தில ஜிடிஎன் அப்படின்ற அந்த டைட்டில், இதில கூட லைட்டா ஒரு கான்ட்ரோவர்சி அப்படின்ற மாரி இப்போ பெருசா வெளியில லைட்டா பேசிக்கிற மாரி பார்த்தோம்னா, லைக் ஜிடி நாயுடு அப்படின்ற ஒரு விஷயம். லைக் அவர் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸா இருக்கட்டும், ஈவன் மியூசியமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்து ஜிடி அப்படின்ற மாரி தான் போட்டாங்க. நாயுடு அப்படின்றப்போ இட்ஸ் காஸ்ட் வந்து இது பண்றாங்க. லைக் வேணாமே அப்படின்ற மாதிரிலாம் சம்திங் பேசிட்டு இருக்காங்க. ஹவ் டு யூ சீ திஸ் திங்? இதுல என்னன்னா அது வந்து ஒரு ஒரு எரா பேஸ்ட் இல்ல. அதாவது அந்த காலத்துலலாம் நம்ம வந்து காஸ்ட் பேஸ் வச்சு தான் ஒருத்தவங்களை கூப்பிட்டே இருந்தோம். ஓகே. ஐடென்டி அவங்களோட சர்நேம் விட்டுருவோம், அவங்களோட இந்த மெயின் நேம் விட்டுருவோம், காஸ்ட் நேம் வச்சு தான் கூப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்த காலம் அது. ஓகே. அதனால அப்ப அந்த காஸ்ட் நேம் இருக்கிறது வந்து எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லாம இருந்தது. ம். அந்த காலத்துல நான் சொல்றது காஸ்ட்னால ம். ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்க ஆரம்பிச்ச சில பேர்னால ஓகே. பல பேர் அடிபட்டோம். நம்ம ம். காஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா ஆக்கினாங்க. அந்த சில பேர்னால பல பேர் நம்ம அடிபட்டிருக்கோம். அந்த பல பேர் சேர்ந்து எடுத்த முடிவு தான் அந்த சில பேர்கிட்ட சொல்லி, சார் காஸ்ட் ஆர் ஹூஎவர் இட் இஸ், காஸ்ட் பேர் வைக்க வேண்டாம். ஓகே. எப்படி வந்து நீங்க நம்மள நம்பர் ஆக்குனாங்கல்ல ஸ்கூல்ல, ம். நீங்க வந்து உங்க பேரு என் பேரு இவர் பேர் இல்லாம நம்மளுக்கு ஏன் நம்பர் கொடுத்தாங்க? ஹால் டிக்கெட் நம்பர். வெறும் நம்பரை பார்த்து தான் கரெக்ட் பண்ணும். ஏன் நீ பேரை பார்த்துட்டேன்னா அந்த பேர் வச்சு நீ ஏதாவது பண்ணிடுவியோன்னு ஒரு பயத்தினால நம்மள நம்பர் ஆக்குனாங்க இல்லையா? எஸ். சோ நம்பர் ஆக்கினா சரி, யாரோ ஒருத்தர் இவர் எழுதுனது எப்படி இருக்கு, வா சூப்பரா எழுதிருக்காங்க, இல்ல இது நல்லா இல்ல, மெரிட். சோ நம்பர் வச்சா நீங்க மெரிட் கொடுப்பீங்களா? அது மாதிரி காஸ்ட் வேண்டாமே, நீங்க பேர் வச்சு கூப்பிடுறதுக்கு ஒரு பேருங்க. இப்ப இருக்க பேரு அப்ப இருக்க பேருமே டிஃப்ரெண்டா இருக்கும், மீம்ஸ்லாம் வருது இல்ல. கூப்பிடுறதுக்கு ஒரு பேர், அவ்வளவுதான். நீங்க நல்ல மனுஷனா இல்லையா? சரி, அப்படி இருந்தா நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், உங்க காஸ்ட்ல கெட்டவர் இல்லையான்னு சொல்லி. இருக்காங்கன்னு. அப்போ நீங்க நல்லவர், நான் நல்லவர். எந்த மதமா இருந்தாலும், எந்த காஸ்டா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவல் தாங்க. அவன் கெட்டவனா நல்லவனா, அவன் எண்ணம் எப்படி இருக்குன்றது தான் நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஜிடிஎன் நாங்க பேர் வச்சதுக்கு காரணமும் அதான். ஜிடி நாயுடு அவரோட காஸ்ட் இருந்தது நம்ம இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எங்க படத்திலேயே காஸ்ட் நேம் வச்சுதான் கூப்பிடுவோம். ஏன்னா அந்த எரால அப்படிதான் அது இருந்ததே இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது, அது நம்ம பொய் ஆயிடும். ஆனா இப்போ அது வேண்டாமேன்னு நம்ம வாழறோம். அது ஒரு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை நம்ம விட்டுருவோம் அங்கேன்றதுதான். பேரா பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி அவரோட நேம் கூப்பிடுறதுக்கு ஒரு பேருங்க, அவ்வளவுதான். கேமரான்னு என்கிட்ட பேர் வச்சியா கூட என்ன கேமரான்னு கூப்பிடுங்க, ஓகே. எனக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு பேரு, அவ்வளவுதானே. நம்ம எப்படி மத்தவங்க கிட்ட பழகுறோன்றது தான் ஐ திங்க் in my opinion is most important. Very good, very nice. So அதே சமயத்துல இந்த படத்தோட ஜர்னில வந்து which is the like hardest toughest portion for you? எனக்கு நான் உண்மையை சொல்லணும்னு எனக்கு பயமா இருக்கு. அப்ப இருக்குங்க நிஜமா. எனக்கு என்னன்னா லைவ் லொகேஷன்ஸ் ஆர் மை ஃபேவரட். எனக்கு கிரீன் ஸ்கிரீன்ல எதையா விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
என்னாலேயே குழம்பிடுவாங்க. நான் கேமராமேன் சொல்லுவாரு, இந்த பக்கம் எடுத்துட்டோமா அப்புறம் அந்த பக்கம்னு வரு. அந்த பக்கம் நான் எந்த பக்கம், ஏன்னா கிரீன் ஸ்கிரீன்ல எல்லாம் ஒரே பக்கம் தான். ஸோ ஐ மீன் லைக் இது நான் ஜோவியலா சொல்றேன். மெயினா என்னன்னா சன் ஆங்கிள் ஒன்று இருக்கும். ஒரு லைட் இங்கேருந்து சன் வரப்போகுதுன்னு சொன்னா, சன் இந்த பக்கம் அடிக்குதுன்னு சொன்னா இது கீ லைட்டா இருக்கும், இது ஃபில் லைட்டா இருக்கும். சன் வர சைட்னா அது நம்ம வந்து உஷாரா இந்த பக்கம் தான் சன் வருது, அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி சன்னை சோர்ஸா வச்சு ஆங்கிள் மாத்தணும்னு சொல்லி எனக்கு இந்த கிரீன் ஸ்கிரீன் மட்டும் வடக்கோங்க. அது எப்போ ஷூட் பண்றேனோ எனக்கு உள்ளெல்லாம் பட்டம் பூச்சி பறக்கும். மற்றபடி எதுவுமே இல்லை. ஏன் எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா என்னோட ஆக்டர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங். இந்த காஸ்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஃப்ரம் மேடி சார் டு ஜெயராம் சார் டு சத்யராஜ் சார், துஷாரா, பிரியாமணி மேம், தம்பிராமையா சார், வினயராய் சார், கருணாகரன் சார். கருணாகரன் சார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு எடிட் முடிச்சுட்டு மேடி சார் எங்க ஒன் ஆஃப் மை ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா வர்கீஸ் மூலன் சார், விஜய் மூலன், அப்புறம் மேடி சார், சரிதா மேம் எல்லாம். ஸோ என் ப்ரொடியூசர் விஜய் மூலன் அவங்க, அப்புறம் மேடி சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு பார்த்தாங்க. பார்த்தோடனே இல்லப்பா பிச்சுட்டாங்க. மேடி சார் வந்து அவர் கண்ணில் இல்ல லைட்டா ஒரு ஜெலஸ் வேற தெரிஞ்சுது. நான் ஷெட்யூல்கே வரல, அதுக்குள்ள பின்னி பெடல் எடுக்கிறீங்கன்ட்டு. உங்களோட ஆக்டிங் எது தெரியுமா சார், அந்த லஞ்ச் சீன்ல ரொம்ப பிடிச்சிச்சு. மேடி சார் வந்து என்னப்பா பிச்சுட்டான்னு சொல்லிட்டாரு. ஸோ யோசிச்சு பாருங்க, எவ்ரிபடி ஹேட் தட். அவன் என்னோட நல்லா பண்ண, நான் அவனை கூட அந்த ஃபீல்லையே இல்லை. எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா அம்மா எல்லாம் பழைய காலத்துல வந்து அசோகன் சார், பாலையா சார், அதுக்கப்புறம் எம்.ஆர். ராதா சார், இவங்கெல்லாம் ஒன்னா இருக்கும்போது நாகேஷ் சார் எல்லாம், சிவாஜி சார் எல்லாம் நீயா நானா ஏடிக்கு போட்டி, அதை வந்து நான் நேர்ல கிட்டத்தட்ட என் படத்துல பார்த்தேன் சார். பிகாஸ் ஐ ஹேட் கிரேட் ஆக்டர்ஸ். இவங்க ஒரு சீன்ல கருணாகரன் சார் ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாரு. அந்த பிரிட்டிஷர் வந்து ஜெயராம் சார் கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுல ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் இப்போ வரைக்கும் நாங்க ஒவ்வொரு எடிட்லயும் ரசிப்போம் அது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு பயம் இல்லை. கிரீன் ஸ்கிரீன்னா இப்பயும் பயம். அதே சமயத்துல இவங்களோட லுக்கா இருக்கட்டும், மற்றவங்களோட லுக்கு, அந்த லுக்கு வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கு லுக்ல. அதை எப்படி பிடிச்சிங்க சார்? என்னன்னா ஒவ்வொரு லுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சத்யராஜ் சாருக்கு வந்து ஒரு லுக்கு ஒன்று கொடுத்துட்டு லாக் பண்ணணும் சார். சத்யராஜ் சார் வந்து எப்படி சொன்னாரா, சார் எப்படி சார் இருக்கு, நல்லா இருக்குப்பா அப்படி சொன்னாரு. அந்த நல்லா இருக்கு பாலியே நல்லா இல்லையேன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் ஆனந்த விகடன்ல ஒரு கார்ட்டூன் வந்தது. அந்த கார்ட்டூன், ஆமா, ஒரு கார்ட்டூனோட கேரக்டரோட லுக்கு பார்த்துட்டு சரி இது பண்ணலான்னு சொல்லி ரொம்ப கில்ட்டியா என்னோட மேக்கப் சீஃப் ரஞ்சித் அம்பாடி அவர்கிட்ட கேட்டேன், சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஏன்னா ஏற்கனவே ஒரு விக் பண்ணியாச்சு. ஸோ அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மாத்தணும்னா அது ஒரு செலவு. முரளி பார்த்து முறைப்பாப்பமே. ஸோ அதையும் தாண்டி ரஞ்சித் சார் டிட் அ கிரேட் ஜாப். சத்யராஜ் சார் பார்த்தோன்னே வாவுன்றாரு. மேடி சார் அந்த லுக்கு பார்த்தோன்னே இல்லை என்னடா பின்னிட்டு இருக்கீங்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. ஸோ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். லைக் அதே மாதிரி கருணாகரன் சாருக்கு நாங்கள் லுக்கு பண்ணும்போது நான் ரொம்ப தயங்கி கேட்டேன் கருணாகரன் சார், சார் உங்க கண்ணு நல்லா பேசும், இட்ஸ் அ பிக் கைஸ், கண்ணில் நல்லா நடிப்பாரு கருணாகரன் சார், இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாமா சார், மை போடலாமா கண்ணுக்கு சொன்னோன்னே he said yes, very magnanimously he said. ஸோ அந்த லுக் நீங்க பாருங்க, அது ரொம்ப சட்டில் தான் பண்ணியிருக்கோம், பட் டெரிஃபிக்கா இருந்தது அது. Oh my God, வேற லெவல் அப்படின்ற மாதிரி. நீங்க சத்யராஜ் சாருக்கு அந்த எக்ஸாம்பிள் சொன்னது தான் என்னால ஆல்ரெடி அந்த ஒரு விஷயத்த பார்த்து வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆனந்த விகடன்னு சொன்னீங்க பாருங்க, பயங்கர கார்ட்டூனிஸ்ட். வேற லெவல் சார், வேற லெவல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் சொல்லி ஆகணும். அண்ட் உங்களுக்கு வந்து ஜிடிஎன் இன்வைட் பண்ண லைக் கண்டுபிடிச்ச படைப்புகள்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம், திஸ் வாஸ் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? எனக்கு அதான் இப்போ இன்னைக்கு நம்ம ஓலா ஊபர் எவ்வளோ யூஸ் பண்றோமோ, அவர் இந்த கான்செப்டை வந்து அந்த பஸ் மூலியமா அப்போவே ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, அதெல்லாம் அந்த டைம்ல இப்போ இன்னைக்கு தான் நம்ம இந்த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம எது பண்ணாலுமே நம்ம ஏன் இந்தியாலே பண்ணக்கூடாது, ஏன் நம்ம நாட்டில் வந்து ஒரு பொருள் தயாரிச்சு அதை வந்து உலகத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடாதுங்கிற அந்த ஒரு தாட் வந்து ஒரு லாஸ்ட் 10-20 இயர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கு. இதை வந்து அவர் அப்பவே யோசிச்சார். நம்ம வந்து இங்கேருந்து பருத்தி கோட்டையை கொடுத்துட்டு அங்கே ட்ரெஸ்ஸு தயாரிச்சு அதே ட்ரெஸ் நம்ம இங்கே விற்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க.
அதையே நம்மளே இங்க வித்து கம்மி விலையில எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எவ்ரி ப்ராடக்ட் வந்து அவர் அப்படிதான் யோசிச்சாரு. எல்லா ரிச் மாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு லே மேன் கூட அதை யூஸ் பண்ற அளவுக்கு அஃபோர்டபுளா நம்ம ஆக்கணும், இந்தியாலே பண்ணி அதை நம்மளே விற்கணுங்கிற அந்த ஒரு தாட் வந்து அப்பவே ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி எக்கச்சக்கமா பண்ணியிருக்காரு அவர். அவர் ஆல்மோஸ்ட் தொடாத ஃபீல்டே கிடையாது. கண்டிப்பா. ஸோ எனக்கு அந்த தாட் தான் எனக்கு இன்னுமே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஒரு ப்ராடக்டை சொல்றதுக்கு எனக்கு அதை நம்ம கம்மிப்படுத்தக்கூடாது முடியாது. அது அந்த தாட் தான் எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஓகே, பட் இருந்தாலும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு விஷயம் தான் என்னால் நம்பவே ஆமா, முடியல. அது எங்களாலுமே அது அந்த ஐயா அது வந்து என்னால இன்னி வரைக்கும் அதை நம்பவே முடியல. எனக்கு தெரியும் அந்த காலத்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் பவர்ஃபுல்னு நினைக்கிறேன். இருக்கலாம் பேபி. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா அந்த கண்டுபிடிப்பு ரொம்ப நல்லா வாவ் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். சைனால வந்து 2 நாள்ல ஒரு பில்டிங் கட்டினாங்க அப்படின்னு. அந்த டைமே வந்து 24 ஹவர்ஸ்ல வீடு கட்டி முடிச்சிருக்காரு, ஓகே. இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அந்த போர்ஷன்ஸ்லாம் படத்துல ஹைலைட் பண்றோம். ஸோ அது பெரிய என்ன சொல்றது ஒரு வா ஃபேக்டர் எனக்கு. ஏன்னா அந்த டைம்ல இந்த சேலஞ்சஸ் நிறையா, ப்ளஸ் 24 மணி நேரத்துல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு வீடு கட்ட முடியும்னா அந்த டைமே பண்ணியிருக்காருன்னா ஒருத்தர் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஆக்சுவலா எனக்கு அந்த மாதிரி பலது இருக்கு. ஓகே, கண்டிப்பா அதனாலதான் இருக்கும். ஆமா, அதனாலதான் இந்த படத்தையே எடுத்தேன். விஷயம் என்னன்னா, அந்த இன்வென்ஷன்ஸ்ல வந்து அவரோட ஏர்லி இன்வென்ஷன்ஸ்ல, அதாவது அவர் வந்து ஜிடி நாயுடுன்னு அவங்க சர்க்கிள்ல அந்த பேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருக்காருன்னு ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயம் இருக்கு. அது படத்துல இருக்கு. சோ நீங்க படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவரோட எனக்கு பிடிச்ச இன்வென்ஷன்ஸ் எல்லாமே படத்துல இருக்கு. அதுல என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மொமெண்ட்ஸ் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் ஒன்னு சொல்றேன். ஓகே. நாங்க வந்து ஒரு நாயுடு அவர்கள் வந்து கிச்சனுக்காக நிறைய பண்ணிருக்காரு. ஆமா, ஜூஸ் மேக்கர். ஆமா, அதுல வந்து பொட்டேட்டோ பீலர் ஒன்று இருக்கு. எஸ். ஓகே, அந்த பொட்டேட்டோ பீலர் வந்து அவர் பண்ணதே மியூசியம்ல உள்ள ஒரு பொருட்காட்சியா வச்சிருந்தாங்க, காட்சி பொருளா வச்சிருந்தாங்க. இப்ப என்னன்னா அந்த பொட்டேட்டோ பீலர் எடுத்து நாங்க அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணி ஷூட் பண்றதுக்காக அதை எடுத்தா அது சாலிட் அயர்ன். அப்போ நான் ஃபேமிலி கிட்ட கேட்டேன், இது ரெப்ளிகேட் பண்றதுக்கு பதிலா, ஏன்னா அது நம்ம ரெப்ளிகேட் பண்ணோம்னா வேற மெட்டீரியல் யூஸ் பண்ணோம், இதே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி அது ஒர்க் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க மெக்னானிமஸா அவங்க ஃபேமிலியில ஒத்துக்கிட்டாங்க. அதை எடுத்து ஒரு சின்ன ஆயில் மட்டும் போட்டு சரி நம்ம ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி எப்பவுமே டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறதுக்காக. சரி பாக்குறதுக்காக ஒரு பொட்டேட்டோ போட்டு சுத்துனா நீங்க நம்ப மாட்டீங்க, எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி எவ்வளவு வருஷமா மியூசியம்ல இருக்கு, பிசுறு இல்லாம மொத்த தோலும் எடுத்துச்சு. நான் சொன்ன பாஸ் இது இப்ப தயாரிச்சு கொடுங்க தயவுசு, எங்க வீட்டுல உட்காந்து உரிக்க சொல்றாங்க. இதுல சல்லு வெறும் இப்படி சுத்தணுங்க. இப்படி நீங்க பொட்டேட்டோ அதுல மாட்டிட்டு, ஆணி மாதிரி இருக்குது, அதுல மாட்டிட்டு இப்படி சுத்தணும், சல்லுன்னு உரிச்சு எடுத்துருது ஃபுல்லா. நான் தான் சொல்றேன், எவ்வளவு டேக்கு போறோம், பொட்டேட்டோ பீலர் ஜூசர் மட்டும் எங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உதருது, அவர் எக்யூப்மெண்ட் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. நான் தான் சொன்னேன், சாரி, இட் வாஸ் லைக் எவ்ரிதிங் அபவுட் ஹிம் இஸ் இதுதான் பயங்கரம். எஸ், பயங்கரம் சொல்லலாம். லாஸ்ட் கொஸ்டின், இதோட இன்டர்வியூ எப்படி வைண்ட் அப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லைக் இந்த படத்தை எந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லாம, லைக் ஜிடிஎன்னா யாருன்னே தெரியாதவங்க போய் பார்த்துட்டு வெளியில வரும்போது லைக் அந்த ஒரு பர்சனுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் அது சொல்லுங்க. சரி, இப்ப என்னன்னா அவர் எக்ஸலண்ட் இன்னோவேட்டர், கிரேட் ஹியூமன் பீயிங், வெரி குட் பிலாந்திரபிஸ்ட், இந்தியாவோட முதல் பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிச்சவர், இந்தியாவோட முதல் இண்டிஜீனியஸ் எலக்ட்ரிக் மோட்டரை தயாரிச்சவர். இவ்வளோ இதெல்லாம் நான் சொல்றது சும்மா. இப்போ எல்லாருக்கும் நிறைய சாப்பாடு கிடைக்கணும், அதாவது குறை இல்லாம, நிறையனா அப்படி சொல்ல, குறை இல்லாத சாப்பாடு கிடைக்கணும் அப்படி யோசிச்சு அவர் வந்து காய்கறிகளை பெருக்க செஞ்சாரு அவரோட விவசாய புரட்சியில. இந்த மாதிரி இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணவருக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரகிள் வருமா? ஓகே, அப்படி ஒரு ஸ்ட்ரகிள் வந்தா இவ்வளோ புத்திசாலியான மனுஷன் என்ன உத்தியை பயன்படுத்தி அதுல இருந்து வெளில வருவாரா, மாட்டிப்பாரான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நாயுடு செஞ்சது எவ்வளவு கரெக்ட், இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாராப்பான்னு ஒரு வியப்பு வரும். அந்த வியப்பு தான் வந்து எல்லாரும் வெளில போகும்போது அவரை பத்தி தோணும். நம்ம அவரு நினைச்ச இவ்வளோ பெரிய மனுஷன் இப்படி ஒரு யுத்தியை கையாள்வாரான்ட்டு ஒரு தாக்கம் வரும்ல,
அதுக்கு அந்த தாக்கம் தான் இந்த படத்தம். ஸோ இந்த படத்தோட இது இம்பாக்ட் உங்களுக்கு. ஸோ எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே யோசிக்க ஆரம்பிக்கணும்ன்றது தான் ஜிடி நாயுடு நமக்கு லீவ் பண்ண மெசேஜ் நான் நினைக்கிறேன். சூப்பர். எது கரெக்ட் எது தப்புன்னு உங்க மனசுக்கு தெரியும், அதுக்குள்ள கேளுங்கன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அவரு. அதாவது சொல்லாம சொல்லியிருக்காரு. That is what the impact this film will give. Very nice. Waiting for August 7. So thank you so much for your valuable time. இவ்வளவு நேரம் உங்க பிஸியான ஷெட்யூல்ல உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம். Thank you. So much. Thank you.